தமிழின் இனிமை மறவா என் நண்பர்களுக்கு வணக்கங்கள். ஹாய் எஸ்கே ஃபேம்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு செகண்ட் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா அந்த நாள் ரொம்ப நல்ல நாள் அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம மூணார் ஒரு நைட் ட்ரிப் போயிருப்போம். எதுக்காக அப்படின்னா மூணாரில் தான் யானைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ யாரையும் தொந்தரவு பண்ணுறதுக்குல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போயிட்டு யானையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு போயிருந்தோம். ஸோ போகும்போது பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு காட்டுக்குள்ளே போகலாம், காட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம யானையில் மீட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி போனோம். ஸோ அதெல்லாமே ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருந்தது. பட் நம்மளுக்கு அங்கே யானைகள் கிடைக்கவே இல்லை. ஸோ வேறு வழியே இல்லாமல் நம்ம ஆனைக்குளம் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அந்த ஆனைக்குளமில் பார்த்திங்கன்னா யானையெல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்காக வரும். தண்ணி குடிக்கிறதுனா இது நார்மலாக தண்ணி குடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி தண்ணி குடிக்கும் அப்படின்னா அதனுடைய தந்தத்தை வச்சு அந்த இடத்துல இருக்கிற மண்ணை நல்லா தோண்டி உள்ளே சம் கைண்ட் ஆஃப் சால்ட் கண்டென்ட் இருக்கிற மாதிரி ஏதோ வேதிப்பொருட்களோ இல்லை சம்திங் ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அங்கே இருக்கிற லோக்கல்ஸ் தான் இதெல்லாம் சொன்னாங்க. ஸோ அங்கே அதை எடுத்து குடிச்சிட்டு போகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது ரெகுலராக வர யானைகள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம அதனுடைய தந்தத்தில் பார்க்கும்போது கூட அந்த மண்ணெல்லாம் பறித்து அதனுடைய தந்தமில் ஒரு மாதிரி வெள்ளை கலரில் அந்த தந்தம் மட்டும், அதாவது கீழே அந்த குமிழ் மாதிரி வரும் பார்த்திங்களா, அது மட்டும் வெள்ளை கலரில் இருக்கும். ஸோ அதையெல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய பார்ப்பீங்க. அண்டு நம்ம முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த யானைகள்லாம் குளிக்காதமாங்க, தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டும்தான் பல ஆயிரம் வருஷக்கணக்காக வந்துட்டுருக்காமல். அதனால் அந்த இடத்துல நார்மலாக விசிட்டர்ஸ்லாம் பார்க்குற மாதிரி அந்த இடத்துல கொஞ்சம் ஏற்பாடெலாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் செம்ம சூப்பராக இருக்க போகுது. நம்ம இந்த ஆஃப் ரோடு எல்லாமே முடிச்சுட்டு கடைசியில் நம்ம அங்கே போய் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். அது எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். ஸோ கொஞ்சம் இடையில நாய்ஸியாக இருக்கும். ஏன்னா அங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் அதை பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்களாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதனால் கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கும். பட் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா யானைகள்லாம் எப்படி அதை எடுத்து குடிக்குது அப்படின்ற மாதிரியும், அது ஒரு குட்டியான ஒன்று இடையில இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அது நாங்கள் ஸ்டார்டிங்கில் தெரில, ஆனால் கொஞ்சம் நேரம் அதை நோட்டீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அதில் ஒரு குட்டியான அழகாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இதெல்லாம் உங்களுக்கே தெரியும், அதெல்லாம் முடிச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் இதோட தரமாக வேறு லெவலில் ரெடி ஆகிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டே இருங்க. ஸோ நம்ம இப்போது வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. அங்கே மானா நிற்கிது நேரா, அங்கே மானா நிற்கிது நேரா. அங்கே மான் தானே, சாலை ஒதுக்கி பாருங்க. இருக்கும் இங்கே அப்புறம் தகவல் ஒத்துறதில்ல. மூணு யானை ஸோ இங்கேருந்து ஓரளவுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம நைட் விஷன் கேமரா லைட்டாக ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். இங்கே ரெண்டு, அந்த பக்கம் ஒன்று, அப்படியே தனித்தனியாக தான் இருக்குது பாருங்கள்.
இங்கடா மேலே போகிறீங்களா? கீழே வாங்கடா, வீடியோ எடுக்க தாண்டா வந்திருக்கேன். அடுத்த குரூப் நினைக்கிறேன். எங்கடா போகிறீங்க? நல்லா தெரியுதுங்களா? அதனுடைய தள்ளத்தை பாருங்களேன், அது ஒயிட்டாக தெரியுது பாருங்கள். என்னவோ இங்கே இருக்கிற உப்பு எடுத்து சாப்பிடுவாங்க. ஆனால் இவ்வளோ மழை உச்சில் எப்படி உப்பு வந்துச்சு அப்படின்னு தான் தெரியல. லைட் அடிக்கிறாங்க. ஸோ நல்லா தெரியுது பாருங்கள். அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது இவ்வளோ நேரம் பார்க்கலாங்க, பாருங்களேன். அதனுடைய அந்த இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி நிற்கிது பாருங்கள். செம்மையாக இருக்குங்க. இது சாப்பிட்டுக்கிட்டே இருக்குங்க. ஆனால் எதுவுமே குளிக்கல பார்த்தீங்களா? அது பாட்டுக்கு நின்று தண்ணி தான் குடிச்சிட்ருக்கேன். இது எப்போவுமே இப்படி தான் இருக்குமா அம்மாங்க. இது தமிழ் ட்ரெயினோட ப்ரைவேட். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அவனோட கோர்ஸ் ஒன்று இருக்குது. அதை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அதில் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தான். கோர்ஸில் இருக்கிறவங்க மட்டும் தனி மீட்டப் வைக்கிறான். அவங்கள வந்து தனியாக ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். எப்படி விளாக் எடுக்கிறது, எந்த மாதிரி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டேட்டாவே போட்டிருக்கான். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா மொத்த சேலரி ₹1 கோடி சம்பாதிச்சிருக்காங்க. சேலரி அப்படியே யூடியூப்பில் போட்டுருக்காங்க. குட்டி தனியாக போயிடுச்சு. ஆனால் இதெல்லாம் அப்படியே சுற்றி பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த பக்கம் ஒரு மான் இருந்ததுங்க, அதை துரத்திருச்சாட்டாங்க, காணாமல் போயிடுச்சு. அது வேறு மாதிரி இருக்குதுங்க. ஆனால் இந்த பக்கத்தில் பாருங்கள், எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸுமோ எதுவுமே இல்லை. ஆனாலுமே பார்த்திங்கன்னா எல்லாம் கொஞ்சம் அப்படியே அமைதியாக தான் இருக்குது. குடிக்குது பாருங்களேன். கூட்டிகிட்டு போய் எல்லா இடத்துக்கும் காமிப்பாங்க. ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அவங்க அந்த தெரியுதா மலமட்ட கேமரா மாதிரி வளர்ந்து കുറേയൊക്കെ പോയിട്ടുണ്ടോ? ஏங்க இந்த பக்கமாக பாருங்களேன், ஒரு மான் ஒன்று நிற்கிது. இருங்க காட்டுறேன். இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு மான் நிற்கிது. இதுதான் அப்படியே வந்துச்சு, மறுபடியும் போயிடுச்சு. இப்போ நிற்கிது பாருங்கள். black and white எல்லாம் நல்லா இருக்கும். அது இது கோவப்படவோ இல்லை வந்து அங்கேருந்து மேலே வரவோ எதுவுமே பண்ணலைங்க. இதுக்கு அந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டார்க் ஃபாரஸ்ட்டு. அதுலேருந்து வந்து தண்ணி குடிச்சிட்டு இப்போ மறுபடியும் அப்படியே அந்த பக்கம் தான் போவோம். சரி நம்ம அப்படியே கிளம்பலாங்க. ஏன்னா இது அப்படியே நின்றுட்டே தான் இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. பட் நம்ம வேறு ஒரு இடத்துக்கு போவோம். அது இதை விட வேறு மாதிரி சூப்பராக இருக்கும். ஓகேடா, டாட்டா பாய். இல்லை இன்னும் கொஞ்சம் நின்று பார்த்துட்டு போகலாமா?
லோடிங் டே கனெக்டிங் டே சரி சரி வந்தால் அவர் பார்க்காம போகிறதுன்னு ஒரு மனசுக்கு ஒரு இதாக அட்லீஸ்ட் அங்கே போய் தான் பார்க்க முடியல, எங்கேயாச்சும் பார்த்துடலாம். சரி நம்ம போகலாம். சரி போகலாம் வாங்க. பேக்ஸ் என்னோடதும் இருக்குது, அப்படியே எடுத்துகிட்டு கிளம்பலாம். ஹோட்டல் பில்டிங் கொடுத்துட்டு அப்புறம் தான் ரிட்டர்ன் சொல்லி அப்படி ரவுண்ட் வந்து பார்த்துட்டு வரலாம். இப்போ கிளம்புனா அப்புறம் அங்கே போகிறது கரெக்டாக இருக்கும்ல.